அவர் தீர்மானங்கள் ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா முத்தாய்ப்பாக இருக்கும். 2014 அவர் சொன்னதைத்தான் பின்வந்த ரஜினிகாந்த் அவர்களும், பின்பு யார் இந்த கட்சி துவங்குவதாக இருந்தாலும் அல்ல பேச வேண்டி இருப்பது இருந்தாலும் அந்த கொள்கையை எல்லாம் கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்னா அந்த கொள்கை அனைத்தும் முற்றிலும் உண்மை. அடுத்து ஒரு சொல்றாரு, இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா உங்களுக்கு இலவசம் வேண்டான்னு சொல்றாரா? இல்லை, இலவசத்தை தவிர்க்கக்கூடிய நிலையில் நமது தமிழகமும் இந்தியாவும் மாற வேண்டும். ஒரு இளைஞனோ இளைஞையோ அல்லது நமது மனிதர்கள் யார் எதை ஆசைப்படுகிறோமோ நாமே கடைக்கு சென்று அதை வாங்கிக் கொள்ளலாம். அந்த பொருட்கள் தமக்கு பிடித்தமானவற்றை வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்ச புடவையோ சட்டையோ பேண்ட்டையோ மற்றவங்க வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? நமக்கு ஒருத்தர் கருப்பு பேண்ட் போடுவாங்க, இல்லை வெள்ளை பேண்ட் போடுவாங்க. நமக்கு யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுக்கும்போது ஒரு மஞ்சள் கலரில் வாங்கி கொடுப்பாங்க, இல்லைன்னா சிகப்பு கலரில் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கெல்லாம் வாங்க வேண்டிய நிலை வரக்கூடாது என்பதைத்தான் ஐயா சொல்கிறார். எல்லாமே நீங்கள் தேவைப்படுகின்றதை உங்களுக்கு கொடுத்து விட்டால் நீங்களே வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அது தவறில்லை. அந்த நிலைக்கு நீங்கள் மாற வேண்டும். இலவசம் இல்லாமல் நீ எதுக்குப்பா கொடுக்குற, வேண்டாம், அந்த மாதிரி நீங்க மாறணும்.